இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, நான் வேட்டி கட்டிட்டு ரெடி ஆயிட்டேன். ஆனா நீங்க ஏன் ரெடி ஆகாம இருக்கீங்க? எப்ப ரெடி ஆவீங்க? ஆதித்யா, பாஸ் கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உன்னோட அப்பா நான் தான். உனக்கு பரிகார பூஜை பண்றதுக்காக தான் நான் இங்க ரெடி ஆகி வந்திருக்கேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அம்மா, இது என்னம்மா குழப்பமா இருக்கு? இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அர்ச்சனை பண்றப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். சாமி, உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். குழந்தையோட அப்பா நான் தான். என் பையனுக்காக இன்னைக்கு எல்லா பரிகாரமும் பண்ண போறது இந்த அடியேன் தான். கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஆக வேண்டியதை பாருங்க. பாஸ், குழந்தை பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. தமிழ், இந்த சதிகாரனை முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். இவன் பண்றதெல்லாம் பார்க்க எரிச்சலா இருக்கு. உன் அம்மாக்காரி வாயை திறந்து ஆதிதான் என் புருஷன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஆமாம் பாட்டி. ஆனா அம்மா சொல்ல மாட்டாங்க. எனக்கு வர வர அந்த ஆளை பார்த்தாலே கோவமா வருது. எனக்கும் தான். ஆதித்யா பாவம் பாட்டி, அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது. தம்பி கன்ஃபியூஸ் ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ஆமாண்டி தமிழ், இந்த கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அம்மா, எல்லா ஏற்பாட தயாரா இருக்கு. பூச்சட்டி, இதுவா? இது பூச்சட்டியா? ஐயோ, ஓ மை காட், வாய்ப்பே இல்ல. எம்மா, என்னம்மா இது? ஏன்பா, இதுதான் பூச்சட்டி. பூச்சட்டியா? இதான் பூச்சட்டியா? அட போங்கம்மா, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாமா? சட்டி ஃபுல்லா தீ எரியுதுமா. இத போய் பூச்சட்டின்னு சொல்ற? இதான்ப்பா பூச்சட்டி. நம்ம வேண்டுதல மனசுல நினைச்சுக்கிட்டு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி இத கையில எடுத்துக்கிட்டு இந்த கோயில சுத்தி வர்றதுதான் சாங்கியம். அதுதான்ப்பா பண்ண போறோம். அப்படி பண்றப்ப அந்த ஆத்தா மனசு இறங்கி நம்ம கேட்டதை கொடுப்பா. ஐயோ, என்னம்மா நீ திடீர்னு இப்படி சொல்லிட்ட? இதெல்லாம் நீ முதலே சொல்ல மாட்டியா? என்னப்பா இப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ பண்ணிருக்கல்ல. நான் இப்ப பண்ண சரியா போச்சு போ. பாரதி தான் பழசெல்லாம் மறந்துட்டான்னு பார்த்தா நீ மறந்துட்ட போல இருக்கே. தமிழ், இன்னைக்கு நல்லா சிக்கிக்கிட்டான். பொய் சொல்லிட்டு பூச்சட்டி எடுத்தா என்ன ஆகும்னு இவனுக்கு தெரியாது. கையெல்லாம் வெந்து போயிடும். அப்படியே பாட்டி? ஆமா, இல்லையா பின்ன? நம்ம கிட்ட அவன் என்ன ஆட்டம் வேணாலும் போடலாம். ஆனா அந்த சாமி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? நடக்கிற கூத்த மட்டும் பாரு. நல்லா வேணும் அவனுக்கு. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. தம்பி, ஆத்தால மனசுல நினைச்சுக்கிட்டு எதை பத்தி யோசிக்காம வேண்டுதல மனசுல வச்சுக்கிட்டு ஆத்தால வேண்டிக்கிட்டு வாங்க. மத்ததெல்லாம் அந்த ஆத்தா பாத்துக்குவா. சூர்யா, பாத்துப்பா, பத்திரமா பிடி. டேய், ஏதாவது தப்பாயிட போகுதுடா. மா, முடியலம்மா. நான் என்னமா பண்ணட்டும்? எனக்கும் என் பையனுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஏதாவது ஈஸியான பரிகாரமா சொல்லலாம்ல. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. அப்பன்னு சொல்லி முந்திரி கொட்டை மாதிரி போய் நின்னில நல்ல அனுபவி. ஐயோ, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. ஐயோ,
அப்பா நான் இங்க ஒருத்த குத்து கல்லாட்டம் இருக்கேன், ஆனா ஆதி அப்பான்னு கூப்பிடுறாங்க. நீ என்னன்னு கேட்க மாட்டேங்கிற. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. யார் உன்னை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொன்னா? கிளம்பி போ. பாரதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? என்ன நல்லா இல்ல? ஆ? நான் அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு எவ்ளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணிருக்கேன். இது பாரு, நீதான் என் புருஷன்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்தலாம். பொய்யான ஒரு விஷயத்த நீ ஊரை கூட்டி சொன்னாலும் அது உண்மையாகாது. நீ ஏன் இதெல்லாம் பண்ற, எதுக்காக பண்றன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத புதிராவே இருக்கு. என் அத்தை சொன்னதுக்காக தான் நான் ஆதித்யாவுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் டார்ச்சர் பண்ணலாம், ஆனா என் குழந்தைங்க பக்கம் திரும்பின அதுக்கப்புறம் இந்த பாரதி வேற மாதிரி நடந்துப்பேன். பாத்துக்கோ. என்ன பாரதி, என்ன வேற மாதிரி நடந்துக்குவ? பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு கட்டின புருஷன் யாருன்னு தெரியாதுன்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். அதுவும் குழந்தைங்க என்ன அப்பான்னு கூப்பிடாம வேற எவனா ஒருத்தனை அப்பான்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு நீ என்னைய மிரட்டுறியா? சரி, போனா போது பொண்டாட்டி தானே, நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. டேய் ஆதித்யா, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால விட முடியாதுடா. நீ இனிமே என்னதான் அப்பான்னு கூப்பிடுற. நீ அப்பாவே இல்ல. நீ என் அப்பாவே இல்ல. என் அப்பா ஆதி அப்பா தான். எப்பவுமே ஆதி அப்பா தான் என்னோட அப்பா. நீ எனக்கு வேணாம். நீ என் அம்மா கிட்ட சண்டை போடுற. நீ என் அம்மாவை கஷ்டப்படுத்துற. நீ பேட் பாய். போட்டெல்லாம் இந்த பிடிவாதம் பிடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. நான் தானே உங்க அப்பா. டேய் நிறுத்துடா. சூப்பர்ரா மச்சான். நான் சொன்ன வேலைய கணக்கு கச்சிதமா பக்காவா பண்ணிட்ட. எப்படி மச்சான்? எல்லாம் தலைவன் உன்னோட கைங்கரியம் தான். என்ன நடக்குதுங்க? நீங்க எப்படி? சொல்றேன் பாரதி, என்ன நடக்க கூடாதோ அதெல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கணுமோ அதெல்லாம் தப்பா போய்கிட்டு இருக்கு.